இன்னைக்கு வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணுற ரெசிபி என்னென்னா குனாஃபா வச்சு நம்ம ஒரு ஃபைஸியான ஒரு ரெசிபி தான் பண்ணியிருக்கோம். ஏன் இது ஃபைஸின்னு சொல்கிறேன்னா, மோஸ்ட்லி வந்து குனாஃபா வச்சு எல்லாம் ஸ்வீட் ரெசிபி பண்ணுவாங்க. ஸோ நான் குனாஃபா வச்சு ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு நல்ல க்ரன்ச்சி அண்ட் ஸ்வீட்டான ஒரு ப்ரான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் உங்கள் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ண போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இல்லைன்னா இன்க்ரீடியன்ஸ் மிஸ் பண்ணுவீங்க. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டும் என் கூட சொல்லுங்கள். 1/2 கிலோ ப்ரானுங்க. அந்த 1/2 கிலோ ப்ரானில் நம்ம வீட்டு குழம்பு மசாலா தூள் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் வந்து சில்லி தூள், 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு பொடியும் ஜீரக பொடியும் சேர்த்து 1/2 ஸ்பூன், அரிசி மசாலா, அரிசி பவுடர், அதான் நம்ம அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள். ஸோ இவ்வளோ தாங்க, அதில் வேறு எதுவும் இல்லை. இதில் இன்னொரு இது நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதை நான் வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிட்டேன், கிடையாது, பூண்டும் அப்புறம் வந்து பச்சை மிளகாவும் நல்லா ஒரு இடித்து கொஞ்சம் கொரப்பு இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸும் இருக்கக்கூடாது. அந்த ஸ்டேஜில் இதோட மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே தனியாக விட்டுருங்க. அது அப்படியே நல்லா சோக் ஆகட்டும். அதில் நல்லா ஊறினதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் ஒரு 1/2 லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுருங்க. அவ்வளோதான், சிம்பிள். இன்க்ரீடியன்ஸ் அவ்வளோதான். அதை அப்படியே ஒரு 20 நிமிஷமோ 10 நிமிஷமோ அப்படியே வச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம அதை என்ன பண்ணோன்னா, இது 2 மெத்தடில் பண்ணுவோம் இந்த ப்ரான். எப்படின்னா, இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டேன்னா, ஏன்னா நம்ம அதில் வந்து கொடுத்து எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இட்லி பானையில் ஒரு பாத்திரத்தில் வச்சு அது ஒரு அளவுக்கு குக் பண்ணி அந்த மசாலாவோடு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் சால்ட்டு தேவைக்கேற்ற அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இதில் வந்து கொடுத்துருக்கேன் சால்ட்டு, பட் அது வந்து என்னுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். சில பேர் வீட்டில் உப்பு ஜாஸ்தி எடுப்பாங்க, சில பேர் கம்மியாக எடுப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு சுவைக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்துலேருந்து வெளியே எடுத்து அதை கூல் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிக்கை வச்சு நல்லா அதை எல்லா இடத்துலையும் ஒரு ஸ்டிக்கில் நான் வந்து 3 ப்ரான் வந்து அதில் இது பண்ணியிருந்தேன். நம்ம பன்னீர் டிக்கா எப்படி பண்ணுவோம் அது மாதிரி. ஸோ 3 இது நான் இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் குனாஃபா இருந்தது, ஆல்ரெடி நான் ஸ்வீட்டுக்காக வாங்கி வச்சுருந்தேன் இந்த குனாஃபா. அதை என்ன பண்ணினேன், சரி எடுத்து நல்லா கொஞ்சம் 1 2மா உடச்சி விட்டுட்டு இந்த மசாலாவில் இருக்க அந்த ப்ரானை எடுத்து அந்த குனாஃபாவில் டிப் பண்ணேன். அது வந்து நீங்கள் அப்படியே டைரெக்டாக டிப் பண்ணாமல் ஒரு ஸ்டிக்கில் வந்து ஒரு 3 நாள் நான் குத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் டிப் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு சரி. நம்ம ஒன்றா டிப் பண்ணிட்டு வந்து அந்த ஸ்டிக்கில் குத்த முடியாது. அது ரொம்ப டிஃபிகல்ட். அது கையெல்லாம் ரொம்ப நம்மளுக்கு அப்படி ஆயிரும். நம்ம ஃபஸ்ட்டே இந்த இது கம்பில் வந்து இது வந்து பாபிக்யூர்லாம் பண்ணுறோன்னா அந்த மாதிரி இதுக்கு நான் இதை யூஸ் பண்ணுவேன். இந்த ஸ்டிக்கு இது கடைங்களில் கிடைக்குது. ஸோ அதே மாதிரி இதில் இருக்க இதெல்லாம் நான் வந்து இதில் கொடுக்குறேன். நீங்கள் போய் பார்த்து உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் இது எல்லாமே ஆன்லைனில் தான் வாங்கினேன். ஸோ இதை வந்து நல்லா எல்லா பக்கமும் அந்த ப்ரானை வந்து நல்லா அந்த ஸ்டிக்கில் வச்சு எல்லா பக்கமும் நல்லா கை வச்சு பண்ணுங்கள். அது எவ்வளோ தூரம் முடியுமோ கையை வச்சே பண்ணிவிட்டு நல்லா எல்லா பக்கமும் கோட்டார மாதிரி அந்த குனாஃபா. அதுக்கப்புறம் லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணுங்கள், ரொம்ப எண்ணெய் விட வேண்டாம். ஸோ நீங்கள் நார்மலாக எப்போவும் நம்ம தோசைக்கல்ல எண்ணெய் விட்டு பண்ணுவோம்ல அந்த மாதிரி. ஸோ நான் அயன் கடாய் எடுத்திருக்கேன். அதில் தான் வந்து இதெல்லாம் ரெடியானப்போ எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஃப்ரை ஆனால் இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் அடுப்பை ரொம்ப ஸ்லோவில் வச்சு பண்ணணும். ஏன்னா குனாஃபா ஆல்ரெடி ஃப்ரைடு. ஸோ நம்ம அதுக்கு மேலே நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னா, கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் எவ்வளோ தூரம் உங்களால் முடியுமோ சிம்மில் வச்சு பண்ணினீங்கன்னா தான் இது சூப்பர் க்ரன்ச்சியாக நம்மளுக்கு ரெடியாக. நீங்கள் அடுப்பை ரொம்ப ஸ்பீடாக வச்சிங்கன்னா குனாஃபா தீஞ்சி போய் கலர் மாறிடும். ஸோ இதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப நான் பண்ணி எடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாரும் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. நான் இதை வந்து அரிசி மாவில் பண்ணியிருக்கேன். அரிசி மாவு நம்ம இடியாப்ப மாவு இருக்கு இல்லையா, அதில் நான் பண்ணியிருக்கேன். அது வந்து எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அந்த ஒர்க். இடியாப்பம் புழிஞ்சி இது மேலே விட்டு அதுக்கப்புறம் சுற்றி அதுக்கப்புறம் டீப் ஃப்ரை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இது ஷாலோ ஃப்ரையாக பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் இத்தனை மெத்தடில் பண்ணுறோம். இதில் எண்ணெயும் அதிகமாகாது, ப்ரானும் உள்ளே நல்லா வந்திருக்கும். மேலே ஜஸ்ட் நம்ம குனாஃபா ஃப்ரை ஆகிறதுக்கு தான் நம்ம தவாவில் வைக்கிறோம். ஆல்ரெடி குக்குடு. நம்ம இட்லி பானையில் வச்சு அதை குக் பண்ணி தான், ஹாஃப் குக் பண்ணி தான் வெளியே எடுக்கிறோம். அதனால் ஓவர் குக்கும் ஆகாது,
கரெக்டாக இருக்கும், பெர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் கொடுக்குறேன். பார்த்துட்டு பண்ணிவிட்டு இது எப்படி இருந்தது நீங்களும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ண மறக்காதீங்க.